ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் மெலோடி ஃப்ளை கிரியேஷன்ஸ். சுவையான முறுக்கு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையான முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கிலோ நல்லா கழுவி வெயில காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். 1/4 கிலோ உளுத்தம் பருப்பு, 1/4 கிலோ பச்சை வேர்க்கடலை, 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 100 கிராம் பைத்தம் பருப்பு, 25 கிராம் மிளகாய், 25 மிளகாய், 50 கிராம் வெள்ளை எள்ளு, உப்பு தேவையான அளவு, 3 டீஸ்பூன் ஓமம், 50 ml எண்ணெய், சமையலுக்கு தேவையான எண்ணெய், 50 கிராம் டால்டா. உளுத்தம் பருப்பு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். ஆனா கலர் மாறாம அப்படியே இருக்கும். வறுத்து எடுத்தது இந்த அளவு போதும். பைத்தம் பருப்பு வறுத்து எடுத்துக்கணும். போதும், நிறம் மாறாம அப்படியே இருக்கணும். வறுத்தது போதும். நல்லா ஆறிடணும். ஆறினதுக்கு அப்புறம் அரிசியில எடுத்து கொட்டி மிக்ஸ் பண்ணிடணும். வறுத்து நல்லா ஆறுனதும் அரிசியில கொட்டி மிக்ஸ் பண்ணிடணும். அடுத்தது பைத்தம் பருப்பு நல்லா ஆறுனதும் மிக்ஸ் பண்ணிடணும். காஞ்ச மிளகால காம்பை எடுத்துட்டு சேர்த்துக்கணும். உடைச்ச கடலை இதுலயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். பச்சை வேர்க்கடலை இதையும் மிக்ஸ் பண்ணிடணும். பச்சை வேர்க்கடலை உடைச்ச கடலையில வறுக்க கூடாது, பச்சையா மிக்ஸ் பண்ணிடணும். மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா மிஷின்ல கொடுத்து முறுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துடணும். மிஷின்ல கொடுத்து மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு வந்ததும் மாவு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் எள்ளை கொட்டி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவுல. அடுத்தது ஓமத்தையும் கொட்டி நல்லா கிளறிக்கலாம். எல்லா மாவுலையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது டால்டா ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது டால்டா ஊத்தி மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊத்தி நல்லா பெசரிக்கணும். அடுத்தது உப்பு வந்து தண்ணிலே போட்டுட்டேன். தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு தேவைக்கேற்ப போட்டு தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். தண்ணி ஊத்தி கிளறிக்கலாம். சப்பாத்தி மாவை விட சாஃப்டா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு முறுக்கு அச்சுல போட்டு பிசையும் போது கரெக்டா அழுத்த முடியும் நம்மளால. இல்லைன்னா மாவு ரொம்ப டைட்டா இருந்துச்சுன்னா நம்மளால அழுத்த முடியாது. நல்லா பெசரியாச்சு. நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு ஒட்டாம இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊத்தி வச்சு எண்ணெய் ஊத்துனது எண்ணெய் காயட்டும். தீ வந்து லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்ல இருக்க கூடாது. ஏன்னா முறுக்கு போட்டு எடுக்கும் போது தீஞ்சிரும். அதனால அடுத்தது முறுக்கு குழால மாவு போட்டாச்சு. இப்படி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு மேல இத நல்லா இப்படி புழிஞ்சுக்கணும். புழிஞ்சிட்டு லாஸ்ட்ல இத வந்து இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கணும். அமுத்தி விட்டாதான் மாவு பிரியாம இருக்கும். சுவையான முறுக்கு தயார். சாப்பிட்றதுக்கு நல்லா மிருதுவா சூப்பரா இருக்கும்.